விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சிஎம் விஜய் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. போய் இந்த டைமில் போயிட்டு வந்து கரூர் மக்களை போய் பார்க்கலன்னா வேற எப்போ வந்து போய் பார்க்குறது? போய் பார்த்து அவங்களுக்கு நல்லது செஞ்சாதான் வந்து கட்சி துறையிலையும் வந்து நல்லது, மக்களுக்கும் நல்லது தான். ஆஸ் எ சிட்டிசனாக வந்து நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் வந்து ஒரு சிஎம் ஆகிட்ட பிறகு கூட நீங்கள் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. இதில் எப்படி நீங்கள் இப்போ அவரையே கரூர் போகக்கூடாதுன்னு அவங்க என்னத்துக்கு அவங்க யார் சொல்கிறதுக்கு? அவங்கள நம்ம எதுக்கு எப்படி கேட்க முடியும்? அது அவரோட விஷயம், அவர் தனிப்பட்ட விஷயம். அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சு நிமிஷம் உள்ள சட்டசபையில் பேசுனதுக்கே எல்லாரும் வந்து போயிட்டாங்க. வராமாறு வேட்டைக்காரன் அதெல்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி திட்டலாம், எல்லாம் எவ்வளோ வேணா திட்டலாம். அவரை உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன் ஓடினே இருக்கிறாரு. நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. இதுக்கே முன்னாடி வந்து யார் எப்படி இருந்தாங்க நம்மளுக்கே தெரியாது. இப்போக்குள்ள சிஎம் வந்து ரொம்ப டாப் லீடர்ஸ் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இங்கே லஞ்சம் ஒழிப்பு, அது ட்ரக்ஸ், அது இது வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாடின போகிறதும் தெரியும் யாரும் நல்லவங்க கிட்டவங்க. எது இவங்களை எம்ஜிஆர் மாதிரி தான் நினைக்கிறாங்க கொஞ்சம். மேடம், சிஎம் விஜய் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. இன்னும் நிறைய நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய லஞ்சம் அதெல்லாம் நிறைய ஒழிச்சிட்டு வராரு. இப்போது நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம். நிறைய பேர் இப்போ பயப்படுறாங்க லஞ்சம் கேட்கறதுக்கு, லஞ்சம் வாங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க. இது நல்ல விஷயம். இன்னும் நிறைய பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அரசு வேலை கொடுத்தது நல்ல விஷயம் தான் ப்ரோ. பட் ஆனால் வந்து ஹை போஸ்டிங் கொடுக்கறது தவறான செயல். ஹை போஸ்ட், அதாவது வந்து டைரக்ட் போஸ்ட்லாம் யூனியன் ஆஃபீஸு, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இந்த கலெக்டர், தாசில்தார் ஆஃபீஸ் கூட கிடையாது. அதெல்லாம் குரூப் 4 கேட்டகரியில் வந்துடும். ரேஷனில் கடையில் இருக்கிறது, அறநிலைத்துறை, அந்தமாரி கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்தா நோ இஷ்யூ. ஏன்னா இதுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கல்ல, டேரெக்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு குரூப் 4 கேட்டகரி எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 1-2 போஸ்ட்னா பரவாயில்ல, 35 போஸ்ட்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது கொடுக்கலாம். பட் ஓகே, அது அரசு வேலை கொடுக்கணும். உயிரிழந்திருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க பசங்க இல்லாமல். இருந்தவங்கலாம் சின்ன பசங்க தானே. ஸோ அதனால் இந்த மாதிரியான போஸ்ட், டைரக்ட் போஸ்டிங், யூனியன் ஆஃபீஸ், ஊர் டு ஊர் உள்ளாட்சி துறையில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் ஹை போஸ்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது. அது தவறான செயல் தான் அது, அந்த மாதிரி தரது. கண்டிப்பாக வரவேற்புத்தக்கக்கூடியது தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் புதுசாக எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி இருந்த அரசோட இந்த அரசு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் குற்றச்சாட்டு நிறைய பேர் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களை நோக்கி. அதெல்லாம் எதுவும் பெருசுப்படாமல் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே எங்கன்னு அப்படி இப்படின்னு இருந்தாலுமே வந்து சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்குதுன்னு நாங்களும் மக்களும் நம்புகிறோம். எல்லாமே நல்லமைக்காக நடந்ததுன்னா நல்லது தான். அது வந்து வரவேற்கத்தக்கது தான். அது இப்போ அவங்க அந்த சம்பவத்தினால பாதித்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் நான் வரவேற்கிறேன். ரொம்ப நல்லது சார். அதெல்லாம் ரொம்ப நல்ல வர வேண்டிய விஷயம்தான். நல்லதும் பண்ணுறாங்க. அது ஒன்றும் குறைபாடு கிடையாது. நல்ல விஷயம்தான். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நல்ல விஷயம். நல்ல விஷயம் தாங்க. அது வந்து யாரோ பண்ணாத ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி வந்து யாருமே இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணதே இல்லை. வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒரு கூட்டத்தில் சிக்கி வந்து இறந்த பொண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க பிளேஸில் போய் பார்க்குறாங்க. கரூரில் போய் அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லுறது. ஸோ அது ரொம்ப நல்லது தான். நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. இதுக்கே முன்னாடி வந்து யார் எப்படி இருந்தாங்க நம்மளுக்கே தெரியாது. இப்போக்குள்ள சிஎம் வந்து ரொம்ப டாப் லீடர்ஸ் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இங்கே லஞ்சம் ஒழிப்பு, அது ட்ரக்ஸ், அது இது வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மெயின்டைன் பண்ணால் இந்த அரசியல் வந்தாலும் இதே மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து வந்து அப்படி தான் பண்ணணும்.
ஸோ தமிழ்நாடுக்கே இது நல்ல ஒரு சான்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி குற்றத்தில் யாருமே பாதிப்பு இல்லாமல் வந்து மீட்டிங் போடுங்க. ஸோ அப்போவே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கு. ஸோ ஏதோ ஒரு மீட்டிங் போகணுன்னா பயமாக இருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு போலீஸ் இருக்கட்டும், தமிழ்நாடு சிஎம் சர்வா விஜய் சார்கிட்டும் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்து பக்குவமாக நல்ல விதமாக செயல்படுத்திட்டு இனிமேல் நல்ல விதமாக எல்லாருமே நல்லாவே இருக்கட்டும். நானெல்லாம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருங்க. ஸோ தளபதி சார் விஜய்க்கே நன்றி. இது வந்து இது மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலேருந்து கோர்ட்டில் அதெல்லாம் தப்பு ப்ரோ. அப்போ போன திமுக ஆட்சியில் வந்து குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பான செயல். இது இப்போ இறந்தவங்கெல்லாம் பசங்க ஒரு அதாவது டீனேஜ் தாண்டி இப்போ தான் லைஃப்பில் என்ட்ரு ஆகிற ஸ்டேஜை சொல்லுவாங்க. அவங்க இல்லாமல் அவங்க மக்கள் எவ்வளோ கஷ்டம், அவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டம். வேலை கொடுக்கறது கரெக்டான விஷயம். வேலை வாய்ப்பு கொடுத்தது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அங்கேயும் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க. அது கரெக்டான ஏற்ற மாதிரி கேட்டகரியில் வந்து நம்ம வந்து மக்கள் என்னென்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து அரசு தொழில் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்கும். சரி ஓகே, அவங்க பின்னடைவாக இருப்பாங்க பைசா முகையிலையும், மக்கள் அவங்களோட ஃபேமிலி இதுலேயும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வேலை கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். சார் யார் தான் சார் சொல்லலை. இப்போ அவர் இருக்கும்போது இவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணாங்கன்னா அதுக்கு தடை சொல்ல தான் செய்வாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவர் கண்டினியூ பண்ணணும். அதுதான், அது எதுக்கு போடுறாங்க என்னன்றது தெரியல. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல. கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இவரனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா இன்னொருத்தங்கனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கஷ்டத்தில் இருக்காங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, அவ்வளோதான். குறைகள் சொன்னால் நிறையா குறைகள் சொன்ன எதிர்கட்சியை வந்து அது மேக்சிமம் பிடிக்கல டிஎம்கே. அவங்க நல்லது பண்ணால் அவங்களுக்கு கெட்டதாக தெரியும். அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. எதிர்கட்சின்றது எப்பவுமே இவங்களை பற்றி ஏதாவது சொல்லணுன்றதுக்காகவே தான் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ ஆஸ் எ சிட்டிசனாக வந்து நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் வந்து ஒரு சிஎம் ஆகிட்ட பிறகு கூட நீங்கள் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. இதில் எப்படி நீங்கள் இப்போ அவரையே கரூர் போகக்கூடாதுன்னு அவங்க என்னத்துக்கு அவங்க யார் சொல்கிறதுக்கு? அவங்கள நம்ம எதுக்கு எப்படி கேட்க முடியும்? அது அவரோட விஷயம், அவர் தனிப்பட்ட விஷயம். அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது ப்ரோ. அவர் போகாது அவரோட விஷயம். அது எப்படி போகாமல் இருக்க முடியும்? அதெல்லாம் சும்மா பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க, மற்றவங்க பேசுறதுலாம். வேலை கொடுக்கறது ஓகே தான், கரெக்டான விஷயம் தான். ஆனால் பெரிய போஸ்டிங் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்ற ஒரே ஒரு இதை வச்சு மட்டும் அவங்களுக்கு இன்ஜினியரிங் போஸ்ட் கொடுக்கறது, மற்றதெல்லாம் இந்த இப்போ ஏதோ பள்ளிக்கல்வித்துறையில் தான் ஏதோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன் ரீசெண்டாக. பட் ஆனால் அதில் ஹை போஸ்டிங் கொடுக்கக்கூடாது, ரொம்ப நார்மல் போஸ்ட் கொடுத்து இது பண்ணிக்கணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிக்கணும், இல்லைன்னா படித்து தான். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரோட் ஷோ போகிறதுக்காக வந்து போனது. அது வந்து போலீஸ் தரப்பில் வந்து சரியான வந்து வழி இல்லை. அது வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஒரு ஆக்டர் வராருன்னு அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து ஆக்டராக தான் மோஸ்ட்லி எடுத்துப்பாங்க. மக்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு அவங்களோட ஃபேமிலி வந்து எடுத்துக்காமல் வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம், சேஃபாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா இதெல்லாம் வந்து நடந்திருக்காது அந்த டைமில். ப்ளஸ் இந்த டைமில் போயிட்டு வந்து கரூர் மக்களை போய் பார்க்கலன்னா வேறு எப்போ வந்து போய் பார்க்குறது? போய் பார்த்து அவங்களுக்கு நல்லது செஞ்சால் தான் வந்து கட்சி தொழிலையும் வந்து நல்லது, மக்களுக்கும் நல்லது தான். வேணாத வேலை தான், வேற எதுவும் இல்லை, தப்பு தான். கரூருக்கே போக முடியாதுன்றது சொல்லவே முடியாது. ஏன் போக முடியாது, ஏன் போகக்கூடாதுன்றது தான் எங்களோட கேள்வி. போகக்கூடாதுன்றதுக்கு யாருக்கும் சொல்கிறது, அது ஆஸ் இந்தியனா யார் வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அவர் ஏன் போகக்கூடாதுன்றது தான் என்னோட. நிறைய இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, சொன்னால் தப்பாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நம்மளோட உரிமை. நீங்கள் போகக்கூடாது கூட நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம எங்கே வேணால் போகலாம். அவங்க பிரச்சனைலாம் தெரிஞ்சு வரும்னு பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே முன்னாடி செஞ்ச பிரச்சனைலாம் நடந்தெல்லாம் சம்பவம்லாம் ஏதாவது வெளியில் லீக் ஆகிடுச்சாக்க நம்மளுக்கு தான் செய்யணும் நினைக்க. அவங்க டிஎம்காரங்க நினைக்கிறாங்க ஒரு நல்லது பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ கரூரில் பிரச்சனை நடந்ததுன்றது முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களே நடந்திருக்கலாம்ல, அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுருக்கலாம்ல. அதனால ஒரு தெரிஞ்சாங்கன்ட்டு அதுக்காண்டிய 5 நிமிஷம் பேசுனதுக்கே வந்து குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ரிப்ளேவும் இருக்கும். சரி, இந்த மாதிரி வந்து உள்ள சட்டமன்றத்தை 5 நிமிஷம் பேசும்போது எந்திரிச்சு போயிடுறாங்க, டோரை க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு எழுந்து போகணும்? நீங்கள் எழுந்து போய் சொல்ல வேண்டியது தானே. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டியது, எதுக்கு எழுந்து ஓடணும்?
எதுக்கு ஓடுறாங்க? அப்போ அவங்களோட இதை சொல்ல, அப்போ நீங்கள் தப்பு பண்ணதுனால தானே எழுந்து ஓடுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணலன்னா ஏன் எழுந்து ஓடணும்? நீங்கள் உங்களோட ஃபேக்டை சொல்லுங்கள், உங்களோட இதை நிரூபிங்க. அவர் சொல்கிறாருல, தைரியமாக எல்லாரும் முன்னாடி பேசுகிறாரு, சட்டசபையில் தான் எல்லாரும் முன்னாடி பேசுகிறாரு. அவர் ஒன்றும் மறைஞ்சோ எங்கேயும் பேசலை. அவர் தைரியமாக பேசும்போது நீங்களும் தைரியமாக ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. அவங்க அரசியல் பற்றி பேசுறது பட் ஆனால் அது இவங்களும் எவ்வளோ பேசியிருக்காங்க, அதுக்கு பதிலாக அவர் பேசுகிறார். அவர் ஒன்றும் ஃபஸ்ட்டு பேசலை. ஸோ அதுபடி பார்த்தா பதிலுக்கு பதில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இவர் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல, நான் பேசினேன் உங்களை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணல. அவங்க பேசுனாங்க, அதுக்காக இவங்க திரும்ப பதில் பேசுகிறாரு. அரசியல் அப்படி பேசி தானே அவனை ஒரு வழி இல்லாத சூழ்நிலையில் அவர் பேசுகிறாரு. 5 நிமிஷம் உள்ள சட்டசபையில் பேசுனதுக்கே எல்லாரும் வந்து போயிட்டாங்க. வராமாறு வேட்டைக்காரன் அதெல்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி திட்டலாம், எல்லாம் எவ்வளோ வேணால் திட்டலாம் அவரெல்லாம் அவர் பண்ணக்கூடிய அவர் பண்ணதுக்கெல்லாம் அவரை எவ்வளோ திட்டலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. செந்தில் பாலாஜி சொன்னதெல்லாம் வந்து பெரிய தப்பான விஷயமும் கிடையாது. செந்தில் அவ்வளோ ஒழுக்கமான ஆளும் கிடையாது. இல்லை அவர் வரவேற்கிறோம். டிஃப்ரெண்ட்டான கவர்மெண்ட் நடக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஓகே சார், அதை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே 5 நிமிஷம் பேசுனது குளத்தூர்லேருந்து தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா என்ன சார் நடக்கும்? எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊராக. ஓடுறாங்கன்றதுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்கிறது, அவங்க எதுக்கு ஓடுறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த கவர்மெண்ட் வந்ததுனால ஏதோ ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் போகுதுன்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ்ஸான இதில் இருக்குது. அவ்வளோ 2 வகையிலையும் தான் கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி இருந்த அரசுலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இப்போ வர அரசு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வரவேற்புக்குரியது தான், பட் இருந்தாலும் வந்து சேஞ்சஸ் தேவைப்படும், மக்களுக்கு தேவைப்படுது. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரசை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. நல்லது தான், வரவேற்புக்குரியது. இந்த சம்பவம்லாம் நடந்த ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மாதிரி வரான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நிற்காம ஓடு ஓடு அந்த வீடியோவை பாட்டு போட்டிருந்தாங்க. புரியுது, அவங்க சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அதை பற்றி எதுவும் அவ்வளோவா நம்ம யோசிக்க தேவையில்லை. அவருக்கு என்ன பேசுனாங்களோ அதை பற்றி அவர் சொல்கிறாரு, அவரோட தனிப்பட்ட கருத்தை வந்து அவர் சொல்கிறாரு, அவள் தான். மற்றபடி அது இது வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லா மக்களுக்குமே தெரியும் இந்த விஷயத்தை வந்து. இல்லை பொதுவாக எல்லாத்துக்குமே டிஎம்கே என்ன பண்ணது, எது செய்யுது, முன்னாடி நடந்ததெல்லாம் சின்ன குழந்தையோட சொல்லுதுங்க. இதை சொல்கிறதுக்கு என்ன, எதுனால தோத்தாரு என்னான்னு எல்லாத்துக்குமே தெரியுமா. சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பாடின பொழுதும் தெரியும் யார் நல்லவங்க கிட்டவங்க. இப்போ எது உங்களை எம்ஜிஆர் மாதிரி தான் நினைக்கிறாங்க. கொஞ்சம் விஜய் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணுற மாதிரி. இது எல்லாத்துக்கும் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இது நிரந்தரமாக எல்லாத்துக்குமே வந்து லஞ்சம் கூட செய்யக்கூடாதுன்ற அதையும் ஆட்சி நடத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ எல்லாத்துக்குமே வந்து பழமொழி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, இருக்கப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்குங்க, எந்த துறையில் கடை இருக்கோ அந்த வாங்கி இதை அடைங்க, அப்படிலாம் ஆட்சி அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். இது எல்லாமே நம்ம எதுவுமே வாங்காமல் ஆட்சி அரசியல் நடத்துறது கஷ்டம்தான். யார் வந்து கேட்டாலும் லஞ்சம் கேட்டாலும் என் பேரன் விஜய்ன்னு சொல்லு, என் பையன் விஜய்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனை வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும்ல அவங்க. பார்த்துட்டு ரெண்டாவது பொதுவாக வந்து இந்த இது டாக்ஸி வச்சு அதை வச்சு இதை வச்சுலாம் அரசியல் பண்ண முடியாது. இப்போ சம்பளம்ன்றது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து பத்தாது. இவங்க வந்து டாக்ஸிலாம் அங்கங்கே எங்கெங்கே இப்போ அதே ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை தான். அவங்க பண்ணின மாதிரி எந்த துறைக்கு நஷ்டத்தில் ஓடுதோ பெரிய கம்பெனியை பார்த்து கொஞ்சம் கேட்டு வாங்கி இதை அடைக்கணும், அப்படி தான் நடக்கும். அப்படி நடத்தாது இவங்க நடத்த முடியும். இப்போ ஃப்ரீ கொடுக்கறது நிப்பாட்டணும் மெயினாக. அது பண்ணால் சரியாயிடும். எல்லோரும் உழைக்க வைக்கணும், சாராயத்தை குடிக்கிறது நிப்பாட்டணும். எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீ கொடுக்கணும், அதை வாங்கி சாப்பிட்டு அவங்க தண்ணியை போட்டு உட்காந்து செலவு சுற்றுறாங்க. எவ்வளோ சிட்டியாக இன்றைக்கி இதெல்லாம் நார்த்தில் ஃபுல்லாக உள்ளவங்கலாம் இங்கே வந்து அவங்க தான் வேலை செய்கிறாங்க. நம்மளால் யார் இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, எந்த வேலையுமே பார்க்குறது கிடையாது. அவங்க சாயந்தரம்னா அடிச்சுட்டு தூங்க தேவை அப்படியே தான் தர்றாங்க ஒழிஞ்சிய யாரும் வந்து நம்ம உழைக்கணும் சாப்பிடணும் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது யாரும் நினைக்கிறது கிடையாது. எல்லாம் மாற்றுவார்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே, மாற்றுவார். ஏதாவது ஒலி எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சின்னு கிடையாது, பொதுவாக லஞ்சம் வாங்காமல் எல்லாருமே உழைக்கணும், எல்லாருமே நேர்மையாக சம்பாதிக்கணும். அவங்க இந்த திருட்டு இந்த கஞ்சா போதைகள் எல்லாமே கொஞ்சம் குறைக்கணும். அடியோட யாரும் குறைக்க முடியாது. ஸோ அது ஒன்றை தொட்டு பிரச்சனை நிறையத்தே வரும். இது ஒன்றை முன்னாருக்கு இன்னொன்று திறக்கும். அதனால் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் தான் வரும். இதை வந்து அடியோடெல்லாம் எடுக்க முடியாது. கிணறு பக்கம் பறந்துக்கிட்டே இருக்கும். அது லஞ்சம் வாங்குறது எதுவுமே
நம்ம வீட்டிலே எடுத்துங்க. காலேஜ் பார்த்தோன்னா வேலைக்கு போனாதான் சாப்பாடு வீட்டில் எல்லாமே. வேலைக்கு போகாட்டி என்ன பண்ணுவாங்க, திருட சொல்ல. அந்த மாதிரி தான் எல்லாமே கலக்கடத்துக்கு போகும். கரெக்டுண்ணே. வருமானம் வந்தால் தானே கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் டாக்ஸி அது இதுன்னு பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சா கூட அதை வச்சு எவ்வளோ இதை நம்ம சரி பண்ண முடியும். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.